அந்த படம் நல்லா ஓடுதா, கலெக்ஷன் ஆகுதான்னு கேட்கிறேன். எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறார். எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறார். எவ்வளவு? 82 கோடி. உதயநிதி என்ன பண்றாரு? அப்பா இப்படி செய்யற மகன் கார் பந்தயம் நடத்துறார். அவர் நடைபயணம் மேற்கொள்றார். அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட போறாரு. அப்ப முதலமைச்சர் பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் என்னப்பா படம்? அந்த படம் நல்லா ஓடுதா, கலெக்ஷன் ஆகுதான்னு கேட்கிறார். நாட்டு மக்களை பத்தி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகிற முதலமைச்சர் தேவையா? ஒரு நல்ல முதலமைச்சர் நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் நல்லா ஓடுதா, கலெக்ஷன் ஆகுதா கேட்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது, எந்த மாநிலத்தில் அந்த உணவுப் பொருள் குறைந்த விலையில் இருக்குதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் அந்த உணவுப் பொருள் விலையை சரி செஞ்சோம். இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. ஏன்னா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தோற்றுவித்த இயக்கம், அதை கட்டி காத்தது புரட்சி தலைவர் அம்மா. ஆக இருவரும் தலைவர்கள் ஏழைகளை வாழ வைக்க வேண்டும், ஏழைகள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வழங்க வேண்டும். அதுதான் அதிமுக நோக்கம். அதன்படிதான் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. ஆனா திமுக ஆட்சி அப்படி அல்ல, செல்வந்தர்களுக்காக இருக்கின்ற ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இன்றைய முதலமைச்சர் தன்னுடைய தந்தைக்கு திரு கருணாநிதிக்கு நினைவு மன்றம் கட்டுறார். ரைட், கட்ட வேண்டியது. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவர், திமுக கட்சி அரசாங்கத்துக்கு வந்திருக்குது, அதனால கட்ட. ஆனா எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறார். எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறார். எவ்வளவு? 82 கோடி. யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். உங்களுடைய வரி பணத்தை எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறாரு. அதுக்கு என்ன அவசியம்? சரி, நடுக்கடல்ல உங்களுடைய எழுதாத பேனாவை வைக்க வேண்டாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. திரு கருணாநிதி குடும்பம் ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அந்த ட்ரஸ்ட்ல திராவிட முன்னேற்ற கழக திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு 8000 கோடி ட்ரஸ்ட் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்க பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? சரி, எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? திரு கருணாநிதியுடைய நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் வைங்க. எழுதுற பேனாவை அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்களுக்கு வாங்கி கொடுங்க, மாணவர்கள் பாராட்டுவாங்க. இவருதான் அப்பா. அப்பா ஸ்டாலின் இப்படின்னா மகன் உதயநிதி என்ன பண்றாரு? அப்பா இப்படி செய்யற மகன் கார் பந்தயம் நடத்துறார். நாட்டு கார் பந்தயம் முக்கியமா? நினைச்சு பாருங்க. காலுக்கு செருப்பு இல்லாத எத்தனை பேர் ஏழைகள் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான கோடிய சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறதுக்கு செலவு பண்றார். யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எப்படி ஊதாரித்தனமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை எண்ணி பாருங்க. அப்பாவும் மகனும் போட்டி போட்டுக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை இன்றைக்கு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிருக்காங்க. இப்படி அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி. இன்றைக்கு தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 2026 வரை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. இந்த கடனை யாரு கட்டுறது? மக்கள் தான் கட்ட வேணும். ஏதோ அங்க வர்றீங்க, நானும் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க. நல்லா மக்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தனை கடன்காரன் ஆக்கிட்டார் ஸ்டாலின். அவரை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு பரிசு நமக்கு கடன்காரன் தான் மிச்சம். இந்த ஆட்சியில் இதுதான் சாதனை. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநில ஸ்டாலினுடைய அரசாங்கம். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் இந்தியாவுக்கு முதன்மை மாநிலம் என்று. ஆமா, எதுல முதன்மை மாநிலம்? கடன் வாங்குறதுல முதன்மை மாநிலம். இன்றைக்கு சிந்திச்சு பாருங்க, ஏதாவது பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா?
கொண்டாந்துருக்காங்களா? அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். பல மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தோம். பல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம். பல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்தோம். கொரோனா காலம் ஒரு வருஷம் அரசுக்கு வருவாய் கிடையாது. ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் எதுவும் குறையில்லாம செஞ்சோம். அரசு ஊழியருக்கு முழு சம்பளம் கொடுத்தோம். தடையில்லாம அரசாங்கம் செயல்பட்டது. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்ற பெயரை பெற்றது. கொரோனா காலத்தில் 40,000 கோடி செலவு. ₹1 வருமானம் இல்லாத 40,000 கோடி செலவழிச்சு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அரசு 5 ஆண்டுல 2020-21 அப்ப வந்த வருவாய் விட 24-25 திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வருது. ஒரு பக்கம் கூடுதலா வருவாய் வருது, மறுபக்கம் கடன் வாங்குறீங்க. பெரிய திட்டம் இல்ல அப்படின்னா ஊழல் நிறைந்த அரசாங்கம் தேவையா? ஆக இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதுவுமே செய்யல. டாஸ்மாக் ஊழல், தமிழகத்தில் 6000 மதுக்கடைகள் இருக்குன்னு, அந்த 6000 மதுக்கடையில் வருகின்ற வருமானம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு ₹10 இன்னைக்கு அதிகமாக வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு மாசத்துக்கு இதன் மூலமா 450 கோடி வருமானம். ஆண்டுக்கு 5400 கோடி. 5 ஆண்டுல 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு ₹10 கூடுதலா வசூல் செஞ்சு கொள்ளையடித்த அரசாங்கம் வேணுமா? இப்படி மக்களை ஏமாற்றி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்காம இன்றைக்கு கொள்ளையடிக்கின்ற அரசாங்கத்தை விரட்டி அடிப்பீங்களா? அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி கொரோனா காலம் ஒரு வருடம் வருமானம் இல்ல, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கடையிலையும் விலையில்லா அரிசி கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அம்மா உணவகத்தில் சுட சுட 7 லட்சம் பேருக்கு 3 வேளை உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக. அது மட்டுமல்ல, நம்முடைய மாணவர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக பள்ளியிலே படிக்கணும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஒரு வருடம் வீணாகி போய்விடும் என்று மன குழப்பத்தில் இருந்தாங்க, மன வேதனையில் இருந்தாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். அருமையாக படித்து பட்டம் பெற்றாங்க அதிமுக ஆட்சி. கொரோனா காலத்தில் கூட மாணவர்கள் பாதிக்கலாமல் பார்த்தோம், தொழிலாளர் பாதிப்பு இல்லாமல் பார்த்தோம். எல்லா குடும்பத்துக்கும் ₹1000 கொடுத்தோம். பொங்கல் அன்று எல்லா குடும்பத்துக்கும் ₹2,500 முத கொடுத்தது அதிமுக அரசாங்கம். தை பொங்கல் அன்று